கட்ட ஆதிரா மச்சான்னு கூப்பிடு. ஆமால மச்சான், இன்னும் க்ளவ் காணாது, நல்லா கூப்பிடு. நான் எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் பாத்தியா, அப்படி பண்ணணும். என்ன பண்ணுற, நல்லா கூப்பிடு மச்சான். அதானே, இதெல்லாம் சதீஷ் மாதிரி கிடையாது. உன் குரல கட்டோனே வந்துட்டான். உனக்கு வேலை மிச்சம் பத்துக்க. ஆதிரா, உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன். எனக்கு கொண்டு வந்திருக்கியா? ஏண்டா, ஏன் அவ ஒழுங்கால பேசுறா, நீ ஏண்டா ஒரு மாதிரியா பேசுற? அவ பேச்சு அப்படிதான். அதானே, நீ எப்படிப்பட்டவ? ஆதிரா, சப்பா, இப்பமே கண்ணு கட்டுதே. பரவாயில்ல, நான் அடுத்து உள்ள வந்துருவேன். சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. காலையில இருந்து கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கீங்கல்ல, ஒரு வாய் சாப்பிட வாங்க. நீ உருட்டி விட்டா சாப்பிடுறேன். ஏன் என் கையில என்னாச்சுது? ஐயோ அத்தாவி, என் கையால சாப்பிட ஆசைப்படுறாங்க. நீங்க புழுன்னு இல்லாம இருங்கத்த. இப்புள்ளவெல்லாம் விவரமா தாண்டா இருக்கிய. நாங்க தான் இது விவரம் தெரியாத பச்சை புள்ளையாலே இருக்கோம். ரொம்ப பாவம். எனக்காக நீ கொண்டு வந்திருக்கியா? நானே அம்மில அரைச்சி ஐர மீன் குழம்பு வச்சு கொண்டு வந்திருக்கேன். இது எப்ப வச்சா? எனக்கு சதீஷுக்கு கொடுக்கும்போது கஞ்சி தானே கொடுத்து விட்ட. அதான் நீங்களே சொன்னீங்களே, நீங்க ரொம்ப பாவனே, உங்களுக்கு விவரம் பத்தாது. ஆமாமா, சதீஷுக்கு கஞ்சி, இவருக்கு ஐர மீன் குழம்பு. வாங்க, நான் ஒருட்டி விடுறேன், சாப்பிடுங்க. உன் கையால சாப்பிடுனா தண்ணி கூட குடிக்காம இருக்கேன். உன் கையால எனக்கு உருட்டி விடு. சாப்பிடுறதுக்கும் தண்ணி குடிக்கிறதுக்கு என்ன சம்பந்தம்? அத்தா, சரி சரி, விடு விடு விடு. வாங்க, சேர்ந்து சாப்பிடலாம். நான் சாப்பிடலன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் சாப்பிடலன்னா நீ சாப்பிட்டுக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாது. அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, இப்பதானே 2 சாமி ஐஸ் வாங்கி தின்னா. அத்தா, சரி சரி, சாரி சாரி. தூங்கும் வேலையிலும் நான் தூங்க போனதில்ல, உன்னாலதான் கண்ணே, உன்னாலதான். சப்பா, இப்பவே கண்ணு கட்டுதே. அத்தா, அவங்க ரொமான்ஸா படிக்கிறாங்க அத்தா. ஓட விட்டு அடிச்சு விட மத்துக்க. அவன் ரொமான்ஸா படிக்கான். அவன் எங்க எப்பவும் வெறப்பா நிக்கிற மாதிரி இப்பவும் வெறப்பாவே பாட்டு படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் அந்த கேரக்டர் இருந்து வெளியில வர சொல்லி. இப்போ அவன் விவசாயியா, போலீஸ் இல்ல, அத அவனுக்கு சொல்லி சொல்லி புரிய வை. யார் பேச்சு கேட்டாலும் என் காதில் கேட்பதெல்லாம் உன் பேருதான், நித்தம் உன் பேருதான். இப்ப அவன்தானே, அவன் தான் படிக்கணும். இங்க பாரு, போலீஸ்காரனா படிக்க சொல்லாத, வெறப்பா படிப்பான். இப்போ அவன் உன் கணவன், அப்படி படிக்க சொல்லு பாப்போம். இத்தனை நினைப்பு என் மேல இருந்தும் எட்டி போகலாமா? கட்டுப்பாடு இருந்தும் கட்டிக்கு முன்னே முட்டிக்கொள்ளலாமா? முத்தமிட்டால் மோசம் என்ன உண்டாகும்? இல்ல, எங்களெல்லாம் பார்த்தா இவனுக்கு எப்படி தோணுது? 2 வரையும் ஓட விட்டு அடிச்சு விடுவேன். 2 பேருமே பாட்டு படிக்கண்டா, ஓடுக சொல்லிவிட்டேன். சதீஷ் எவ்வளவோ பரவாயில்லப்பா. சத்தமிட்டா ஓ நிலைமை என்னாகும்? துதியில அரைச்சி தண்டையில தான் நினைச்சி மாமன் கூட பேச போறே நாள் கணக்கா. தூங்காம நீ விளக்கு தூண்டி விட்டு எரிய விட்டு மாமன் கூட பேச போறே மணிக்கணக்கா. அன்னைக்கு இப்படிதான் நடந்தது. எவ்வளவு சந்தோஷமா இருந்து தெரியுமா அன்னைக்கு? ஒன்னு சொல்றேன், இன்னைக்கு நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் தெரியுமா? நீ ஆசைப்பட்ட மாதிரியே ஒரு நாள் நிச்சயமா நடக்கும். எனக்கும் அப்படி ஒரு ஆசை உண்டு. ஆனா இது வரைக்கும் நான் கற்பனை பண்ணி பார்த்தல. ஆனா எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீ அந்த கண்டங்கி சேலை கட்டிக்கிட்ட கையில தூக்குவலியோட இருந்தல, ரொம்ப அழகா இருந்தது. ரொம்ப அழகா இருந்தது. நிச்சயமா நான் நிஜத்துல வர வைப்பேன். ஐயோ, அது சும்மா விளையாட்டுக்கு தாங்க. நான் உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு, சொல்லிட்டேன். உண்மையிலே ஆதிரா, நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் நீதான். சரி, நம்ம ஸ்டாப் வந்துட்டு இறங்கணும், வா. ஐயோ அம்மா, எதால சிரிப்பா அடக்க முடியல. போதண்டா, எவ்வளவு நேரமா தாண்டா சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னால சிரிப்பா அடக்க முடியல, எனக்கு மயக்கமே வருதுடா. சிரிச்சு சிரிச்சு என்ன அப்படியே கைத்தாங்கல தூக்கிட்டு போடா. அடுத்தினடா அவனை தூக்கிட்டே போறேன், வா. அதானே, அப்பா ஐயா, யப்பா
ஆனாலும் மீனக்காக்கு இவ்வளவு சாமத்தி ஆகாதுப்பா. பேசியே வாடாத்துட்டியக்கா. பின்னடா எங்களால அதனடா பண்ண முடியும். அக்கா நீ பேசி பேசி அவன் காதுல இருந்து ரத்தமே வந்துட்டுக்கா. ஐயோ அலறி அடிச்சுட்டு ஓடுதான்க்கா. நான் சண்டை போட்டு வரும்போது பார்த்தேன். பரவாயில்ல, மீனக்கா வாய்ச்சாமத்திலே ஜெயிச்சுட்டா. யாருக்கிட்ட? என்கிட்டதான். அக்கா அடுத்து நம்ம ஆபரேஷன் என்னக்கா? இந்த ஆபரேஷன் ஆறதுக்கே பல வருஷம் ஆகும் நினைக்கேன்டா. விடு போதும். இல்லக்கா இன்னும் சுவாரஸ்யமா நிறைய போகும் போலுக்க. ஆமாடா, இனி ஓட்டு கேட்க போகணும். எல்லாரும் போக வேண்டியதான். குடும்பமா ஓட்டு கேட்போம். ஏன்னா அந்த பையன் பாவம். பார்த்தல அவன் நிலைமைய. ஆனா டேனியில மறக்க கூடாதுக்கா. கல்யாணத்தை ஜாம் நடத்தினா பாத்தீங்களா? ஆமாடா, அவன் மட்டும் அந்த உதவி பண்ணனா இன்னைக்கு கிஷோருக்கு கல்யாணமே நடந்திருக்காது. அக்கா நாம எல்லாரும் சேர்ந்து ஓட்டு கேட்க போறோம்க்கா. நம்ம ஓட்டு கேட்கிறோம், நாம ஜெயிக்கிறோம். இந்த ஊர்ல அன்னக்கிளி மாமியார் வந்து ஓட்டு கேட்டாலே அத்தனை பேரும் போட்டுருவாங்க. ஆனா அதுக்கு அடுத்த ஊர்லலாம் நம்ம யாருன்னு தெரியாதே. நாம தானே யாருன்னு தெரியாது, ஆனா பாட்டி யாருன்னு எல்லாருக்கும் தெரியுமே. ஏய், மாமியார் அங்கெல்லாம் ஓட்டு கேட்க வர மாட்டாங்க. உள்ளூருக்கு கூட்டு வரதே பெரிய விஷயம் தான். அதுவே காலைல விழுந்தா கூட்டு வரணும். இதுக்கு வெளியூர்ல வர எப்படிடா போக முடியும்? அக்கா பாட்டியா வெளியூருக்கு கூட்டிட்டு வர வேண்டியது என் பொறுப்பு. ஏண்டா வெளியூர்ல இருந்து பொண்ணுங்கன்னு பார்த்து வச்சிருக்கேன் என்ன? ஏன்டா அப்படி கேட்ட? என்ன பார்த்தா உனக்கு எப்படிடா தெரியுது? இல்லடா, நீ பாட்டி எவ்வளவு மும்பலமா கூட்டு போறேன்னு சொன்னியா, அதை வச்சுதான். ஏன் சொதப்பி விடுதுக்கா? அப்ப பையன் உள்ள எங்கேயோ சிக்கி இருக்கான். டேய் உண்மையை சொல்லுடா. இந்த பார், உன் பிள்ளைய தூக்கி கொஞ்சற வரைக்கும் எனக்கு கல்யாணமே கிடையாது, போதுமா? உன் பிள்ளை பொண்ணு தர பிள்ளை இதெல்லாம் தூக்கி சமைப்ப. அதுக்கப்புறம் எனக்கு மனசு இருந்தா நான் கல்யாணம் பண்ணதே, போதுமா? ஏன்டா அப்படி சொல்ற? அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு எதுவுமே இல்ல. எனக்கு ஒரே ஆசை, உன் பிள்ளையும் பொண்ணு தர பிள்ளையும் தூக்கி சமைக்கணும். அதுதான் என் ஆசை. நீங்க என்ன தூக்கி சமைக்கீங்கல்ல, அப்ப நான் உங்க பிள்ளை சமைக்கண்டாமா? எனக்கு ஒரே ஒரு ஆசைதான், நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருக்கணும்டா. நீயும் பொண்ணு தரையும் காட்டின பாசம் மாதிரி இந்த உலகத்துல என் மேல யாருமே காட்டல. கடைசி வரைக்கும் எனக்கு உங்க பாசம் மட்டும் போதும், வேற யாரு பாசமும் எனக்கு வேண்டாம். ஏண்டா ஏன்டா இப்படிலாம் பேசுற? நீ இப்படிலாம் பேசுறேன்னு பொண்ணு துறைக்கு தெரிஞ்சதுன்னா அவன் நொந்தே செத்துருவான்டா. அதான் அவங்கிட்ட நான் காட்டிக்க மாட்டேன். ஏதோ உன்கிட்ட சொல்லணும் போல இருந்தது, சொல்லிட்டேன். நீ என் கூட பொண்ணுங்க உன்னை எப்படிதான் சொல்ல போற? எப்படிதான் சொல்ல போற? இங்க பாரு, யார் என்ன தடுத்தாலும் சரி, கடைசி வரைக்கும் நான் உன் கூட இருப்பேன்டா. இது சத்தியம்டா, இது சத்தியம். என்ன பெத்த தாய் மீது சத்தியம். யார் தடுத்தாலும் உன்னை யாருக்கும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்டா. உன்னை விட்டு கொடுத்து நான் வாழ்ந்துட மாட்டேன். விக்கி, எதையும் ஒளறிடாத. உன்னை விட்டு கொடுத்துட்டு என்னால வாழ முடியாதுடா. விக்கி, ஏதோ நான் மட்டும் தான்டா உன் மேல பாசம் வச்சிருக்கேன் நினைச்சுக்கிட்டேன். கல்லஞ்சு கரைன்னு நினைச்சேன்டா. ஆனா எனக்கு உன் மேல அதிக பாசம் இருந்ததா, அதை இப்படி சொல்லிட்டேன். ஆனா என்ன விட நீ அதிக பாசம் வச்சிருக்கியேடா. இந்த பாசம் போதுண்டா, எனக்கு வேற எதுவுமே வேண்டாம். டேய், நான் உன்கிட்ட கேக்குறது ஒன்னே ஒண்ணுதான், கடைசி வரைக்கும் என் கூட இருப்பல்லடா. டேய், யார் தடுத்தாலும் சரி உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாது. இந்த விக்கி யார் மேலேயும் பாசம் வைக்க மாட்டான்டா. என் தாய் மீது சத்தியம் பண்ணிருக்கேன். உன்னை விட்டு நான் போக மாட்டேன். உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். சத்தியமா சொல்றேன், இவனு ஒரே ரத்தம் தான். தான் ஆடட்டாலும் தன் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க, சும்மாவா சொன்னாங்க? ஏய், நீங்க 3 பேரும் அண்ணன் தம்பிங்கிற உண்மைய கூடிய சீக்கிரத்துல வெளிச்சத்துக்கு கொண்டுட்டு வரேன். என்னை விட்டு போயிடாதடா, உங்க பாசத்துக்கு நான் அடிமை ஆயிட்டேன். என்னை ஏமாத்திட்டு போயிடாதீங்கடா. அடிச்சிடும் பாத்துக்க. இனிமேல் விட்டுட்டு போவியா, விட்டுட்டு போய் சொன்னா ஒன்னே போட்டுருவேன். வாழ்ந்தாலும் செத்தாலும் ஒன்னா இருக்கலாம். சரிடா, என்னன்னே தெரியலடா, உங்க கூடயே இருக்கணும் போல இருக்கு. நான் இந்த ஊர்ல பிறந்த மாதிரியே எனக்கு தோணலடா. அங்கிட்ட ஏதாவது கேளு. என்ன, நீ இந்த ஊர்ல பிறந்த மாதிரியே தோணலையா? ஆமா, நான் இந்த ஊர்ல பிறந்த மாதிரியே எனக்கு தோணல. எங்கேயோ பிறந்து இங்க வந்த மாதிரியே எனக்கு தோணுது. அது உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தோணுதுடா. ஏதோ போன ஜென்மத்துல உங்க கூடயே இருந்த மாதிரி ஒரு ஃபீலா இருக்குடா. ஒரு நிமிஷம் உன் கூட பொண்ணுத்தர கூட இல்லாம இருந்தா எனக்கு உலகமே வெறுமையா அந்த மாதிரி தோணுதுடா. என்னால உன் கூட பொண்ணுத்தர கூட இல்லாம இருந்தா என்னால இருக்கவே முடியல. ஒண்ணு உன் கூட இருக்கணும், இல்லைன்னா பொண்ணுத்தர கூட இருக்கணும். அப்படி இல்லைன்னு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது, என்னன்னே தெரியல. நீங்க 2 பேரும் என் கூட இருந்தா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. அட்லீஸ்ட் ஒருத்தர் கூடயாவது நான் இருக்கணும் போல இருக்கும்டா. டீச்சர், சாரி நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். பரவாயில்ல டேனியலே, சொல்லு. அக்கா, தேர்தலில் நெருங்கிட்டு அதுக்குள்ள பிரச்சாரத்தெல்லாம் முடிக்கணும். பிரச்சாரத்துக்கு என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நல்லா இருக்காதுக்கா. எல்லாம் சின்ன பசங்களா இருக்காங்க. சின்ன பசங்களா போய் ஓட்டு கேட்டா பெரியவங்க என்னக்கா நினைப்பாங்க. கொஞ்சம் பெரிய ஆளுக்களும் வந்தா நல்லா இருக்கும். என் சைடு யாருமே இல்லக்கா. உங்க சைடு
அத பத்தி எல்லாம் நீ கவலைப்பட வேண்டாம். எங்க சைடு பெரிய ஆட்கள் நிறைய பேர் வருவாங்க, நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதானே. ஆமாடா, என் ஃப்ரெண்ட்ஸ், என் மாமியார், என் குடும்பத்தார்கள் எல்லாருமே வருவாங்க. என் மாமியார் பேரை சொன்னாலே போதும், இங்க நிறைய பேர் ஓட்டு போடுவாங்க. ரொம்ப சந்தோஷம் டீச்சர். எப்படியாவது ஜெயிச்சிடணும், தோத்துறக்கூடாது, அவமானப்பட்டுறக்கூடாது டீச்சர். எல்லாரையும் எதிர்த்து வந்திருக்க, அவமானப்பட்டு நின்னா என்ன சாகவே அடிச்சிருவாங்க. டேய் நாங்க இருக்கோம், நீ தோத்து போக மாட்ட. டேய், தோத்தாலும் பரவாயில்ல, அந்த விக்ரம ஏத்து நின்னும் பாரு, அந்த ஒண்ணே போதும். நாம 1000 முறை ஜெயிச்சதுக்கு சமம். அது உண்மைதான். எங்க அப்பா என்ன தேர்தலில் நிக்கவே கூடாதுனாரு, நான் நின்னுட்டேன். அதுவே எனக்கு வெற்றி தான். ஏன்டா பயப்படுற? நிச்சயமா வெற்றி உனக்கு தான். உன் பக்கம் நல்லவங்களா நிக்கிறாங்க. ஜெயிச்சிருவேன் டீச்சர், எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு. நான் எப்படியாவது ஜெயிச்சிருவேங்கிற நம்பிக்கை இருக்குது. சரிடா, இன்னைக்கு சாயங்காலமே நம்ம ஓட்டு கேட்க போலாம். கண்டிப்பா டீச்சர். டீச்சர், அந்த ஓட்டு கேட்க காரு, மைக்கு, ரேடியா, ஆட்கள், நோட்டீஸ் எல்லாம் நான் பாத்துக்கிட்டேன். நான் இப்ப அந்த வேலையை தான் பார்க்க போறேன். போயிட்டு வரேன் டீச்சர். பணம் வேணா வாங்கிக்கன்னு கூச்சப்படக்கூடாது. இல்ல டீச்சர், உங்ககிட்ட நான் கேட்கறதுக்கு கூச்சப்பட மாட்டேன். நான் தோத்து போய் நின்னப்போ என் கூட நின்னவங்க நீங்க. நிச்சயமா சொல்றேன் டீச்சர், நான் ஜெயிக்கிறது நீங்க ஜெயிக்கிறதுக்கு சமம். இந்த வெற்றி உங்களுக்கு தான். உன்ன மாதிரி இளைஞர்கள் வரணும்டா. நிச்சயமா நீ நாட்டுக்கு நல்ல செய்வேன்னு எனக்கு தெரியும். இத பாரு, ஜெயிக்கிறது பிரச்சனை இல்ல, உன்னை நான் எப்படியும் ஜெயிக்க வச்சிருவேன். ஆனா ஜெயிச்சதுக்கு அப்புறம் உன்ன மாதிரி இங்க பல இளைஞர்கள் எப்படியாவது வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்காங்க. அவங்க கைய பிடிச்சு நீ தூக்கி விட்டா போதும். நிச்சயமா அதை நான் கண்டிப்பா செய்வேன். நான் எப்பவுமே நான் பட்ட வழியை மத்தவங்க படக்கூடாதுன்னு நினைக்கிறவன் டீச்சர். நிச்சயமா சொல்றேன், சாதிக்கணும் துடிக்கிற ஒவ்வொரு பிள்ளைக்கும் நான் ஊன்றுகோலா இருப்பேன். இது சத்தியம் டீச்சர், என் மேல சத்தியம். சபாஸ்டா, சரியான ஆளை நான் செலக்ஷன் பண்ணிருக்கேன். நீ ஜெயிப்ப, உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். இது நான் உனக்காக சொல்லல, உன்ன மாதிரி சாதிக்கிற பிள்ளைல தூக்கி விடுவேன்னு சொன்னா பாரு, அதனால உன்னை நான் ஜெயிக்க வைப்பேன். நீ ஜெயிப்படா. சரிங்க டீச்சர், நான் போயிட்டு வரேன். டேய், அதான் நீ வீட்டுக்கு போக முடியாது, எங்க போவ? சத்தியமா இனி எங்க வீட்டுக்குலாம் நான் போக முடியாது, போகவும் மாட்டேன். அப்ப எங்கடா போற? இருக்கிறவனுக்கு ஒரு வீடு, இல்லாதவனுக்கு உலகமே வீடு தானே டீச்சர். வீதி இருக்கு போதும் டீச்சர். ஆம்பளை பையன் தானே, எங்க படுத்து இருந்துச்சிருவேன் டீச்சர். வேண்டாம், எங்க கூட வா. ஆமாடா, நாங்க பசங்களா தான் இருக்கோம், வா. வேண்டாம் சார், நீங்க செஞ்ச உதவியே ரொம்ப பெருசு. அந்த கடனையே நான் எப்படி அடைக்க போறேன்னு தெரியல. நான் எவ்வளவுதான் நன்மை செஞ்சாலும் நீங்க இப்ப எனக்கு செஞ்ச நன்மைக்கு ஈடாகாது. பரவாயில்ல, நான் பாத்துக்கிட்டத. பரவாயில்ல, என் தம்பிகளை சும்மா சொல்ல மாட்டானுவ. அவனை சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கும். இவனை கூட தங்கிருன்னா டீச்சர் சொல்றாமல, வா இவனை கூட தங்கிரு. பரவாயில்லடா, என் வயசு தான் உனக்கும், வா ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், வா. சரி. ஆமா டீச்சர், நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். என்னடா? அது எப்படி டீச்சர், உங்க கூட இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. ஏன்னா எங்க அக்கா நல்லவா, அதனால அவளை சுத்தி இருக்க எல்லாருமே நல்லவங்களா இருக்காங்க. ஆமா, எங்க அக்கா ரொம்ப நல்லவா. புலகாதீங்கப்பா, நீங்க பாட்டு சொல்லிட்டு போயிருவீங்க, வெளுத்து வாங்கிடுவ. அமைதியா இருங்க. உண்மைதான் டீச்சர், நீங்க ரொம்ப நல்லவங்க தான். போதும்பா, நாடு தாங்காது, விட்டு. நீ அழகா இருக்கடா. இந்த காக்கா பையன் உங்களுக்கு அழகா இருக்கானா? டேய், என்ன அப்படி சொல்லிட்ட? அப்ப இதுக்கு பேர் கலர் இல்லையா? அக்கா சொல்றது கரெக்ட் தான், நீ ரொம்ப லட்சணமா இருக்கடா. டீச்சர் போதும் டீச்சர், போலந்து கட்டிடுவானுங்க, விட்டுருங்க டீச்சர். நான் உன்னை கேட்கணும்னு நினைச்சேன். என்ன? நீங்க எப்ப டீச்சரா இருந்தீங்க அக்கா? இப்போ இந்த நேரம் இந்த கேள்வி ரொம்ப முக்கியமாடா. சொல்லுங்களேன், நீங்க எப்ப டீச்சரா இருந்தீங்கன்னு சொல்லுங்களேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம். அதான் கேக்குறான், அந்த ஒன்ஸ் அப்பான் டைம் நீங்க எப்ப டீச்சரா இருந்தீங்கன்னு கேக்குறான். என்னடா அண்ணன் தம்பி ஒண்ணா சேர்ந்துக்கிட்டு என்கிட்ட கொஸ்டின்லாம் கேட்கல? உண்மையிலே இவங்க டீச்சரா தான் இருந்தாங்க. எனக்கு இவங்க தான் டீச்சரா இருந்தாங்க. இவங்க கிட்ட தான் நான் படிச்சேன். மீனாக்கா கை வைக்காத டிபார்ட்மெண்டே கிடையாது. அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில அரசியலையும் கை வச்சிட்டியக்கா. நீ கால் பதிக்காத தடவை இல்லையே. எல்லாம் என்ன யாரண்டா? நேரம் இல்ல, ஒரு ராசி அப்படிக்கா. என்ன வச்சு காமெடி கிமெடி பண்ணலையே. உண்மைதான் டீச்சர், நீங்க ராசியானவங்க தான். அரசியல்லாம் எனக்கு எட்டாத உயரத்துல இருந்தது. அது ஒரு பகல் கனவாவே தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா என் சின்ன வயசு ஆசையே நான் அரசியல்வாதி ஆகணும் தான். ஆனா அது எனக்கு எட்டாத தூரத்துல இருந்தது. என்னைக்கு உங்களை பார்த்தனோ அன்னைக்கு அது என் கையில வந்துட்டு டீச்சர். அப்படின்னா நீங்க ராசியானவங்க தானே டீச்சர்?
ராசி இல்லாதவன்னு எல்லாரும் என்ன ஒதுக்கி வச்சாங்க. இப்ப எல்லாரும் என்ன ராசியானவன்னு சொல்றாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்? நீ நல்லவங்கிற ஒரே ஒரு காரணம் தாக்கா. மனசுல யாருக்கும் தீங்கு நினைக்க மாட்டேங்கிற, மனசுல எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிற, யாருக்குனாலும் முத ஆளா வந்து நிக்கிற, உன் உசிரையும் உன் குடும்பத்தையும் சுத்தமா நினைச்சிட்டு மத்தவங்களுக்காக நிக்கிற. அதான்க்கா. மத்தவங்க கஷ்டத்தை உன் கஷ்டமா நினைக்கிறக்கா. தேடி போய் மத்தவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்கற ஒரு மனசு. நீங்க செய்யற உதவியில நான் பெரிய ஆளாயிருவேன், உங்களோட பெரிய ஆளாயிருவேன்னு தெரிஞ்சோம் அந்த உதவியா எந்த கள்ளங்கபடமும் இல்லாம எனக்கு செய்றீங்க பாருங்க. நீங்க உண்மையிலே ரொம்ப நல்லவங்க தான். சுயநலம் இல்லாத அன்பு, எதையும் எதிர்பார்க்காத ஒரு அன்பு. ஆமாக்கா, நீ ரொம்ப நல்லவக்கா. உன் பாசத்துக்கும் அன்புக்கும் நீ கெட்டின கணவனும் நீ பெத்த பிள்ளைங்களும் ரொம்ப நல்லா இருப்பாங்க. உன்னை கெட்டின கணவனும் நீ பெத்த பிள்ளைகளும் பாக்கியவான்களுக்கா. இப்போ நீ எங்களுக்கு அக்காவா கிடைச்சதும் அது எங்க பாக்கியம்க்கா. இன்னொரு பிறவின்னு ஒண்ணு இருந்தா அப்போ எனக்கு தாயா பிறந்திருக்கா. இந்த கள்ளங்கபடம் இல்லாத ஒரு பெண்ணு எனக்கு தாயா வரணும். மத்தவங்களுக்காகவே வாழ்ற இந்த புண்ணியவதி என் கூட பிறந்தணும். ஆமாக்கா, இந்த நேரம் உன் கூட இருக்கோம் பாரு, அதுவே நாங்க செஞ்ச பாக்கியம்தான்.